போதும் நிறுத்து. எப்பயும் நீ தான் கரெக்ட்னு இல்ல, எல்லா சின்ன விஷயத்துக்கும் எப்படி ஆர்குமெண்ட் ஆகுது? சரி நீ பிஸி தான் இல்ல உங்க ஆபீஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்ப இனிமே எனக்கு கால் பண்ணாத. எப்பவும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறாரா? நான் இங்க தனியா இருக்கிறேன்னு. ஆபீஸ்க்கும் போகணும், வீட்டையும் பார்க்கணும், மேல இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃபைட் வேற. 1 மணி நேரம் ஆகுது, ஒரு காலும் இல்ல. என்ன பண்றாருன்னு தெரியல. மேபி நான் தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ. ஹலோ. இல்ல சார், எனக்கு எந்த லோனும் வேணாம். 20,000 அப்ஃப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீலாம் எனக்கு தேவையில்ல சார். எனக்கு கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்ப வரைக்கும் ஆபீஸ் முடிஞ்சிருக்கும், ஆனா ஒரு கால் கூட பண்ணல. ரித்து சொன்ன மாதிரி தான் போல, அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் போல. வெறும் இந்த ரொட்டீன் தான் மிச்சம். இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உனக்கு என்ன தோணுச்சு? வேற யார் கூட இருக்கிறேன்னு தோணுச்சா? ஆபீஸ்ல ஒரு லாங் மீட்டிங் இருந்துச்சு, அதான். இவ்வளவு யோசிக்காத. உன்னை விட்டு நான் வேற யார் கூட போறேன்? உன்னால நான் ஒரு ஆள் கிட்ட கத்திட்டேன் தெரியுமா? அப்ஃப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீ ஜஸ்ட் 20,000ல கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஐடி கார்டுலாம் கூட வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு தெரியுமா? சூப்பரா பண்ண கத்தி. உனக்கு இப்ப சாவதான் மூட ஆன் ஆயிடுச்சு. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஜெனியூன் பேங்க்ல NBFC எம்ப்ளாயிஸ் எப்பயுமே போன்பே அண்ட் ஜிபேல அப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீ கேட்க மாட்டாங்க. அவங்க எம்ப்ளாயிஸ் எப்பயுமே பிசினஸ் ரிலேட்டடுக்காக வாட்ஸ்அப்ல அவங்களோட ஐடியா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே புரிஞ்சுது. இப்போ கால்ல வந்து உன் ஃபேஸை காட்டு. உன் ஃபேஸை பார்த்தாதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். நீங்களும் எப்பவுமே சாவதானா இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் எதனாச்சும் நடந்துருந்துச்சுன்னா இமீடியட்டா 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லனா www.cybercrime.government.in கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க.